ஆமாம், ஸ்டார்ட். இது வந்து இது வந்து முருங்கை. முருங்கை வந்து இது வச்சு 2 வருஷம் இருக்கும். கீரைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம், காய்கறி இல்லை. ஸோ ஒரு குடும்பத்துக்கு தேவையான முருங்கைக்கீரை ஒவ்வொரு வாரமும் நான் இதில் பறிச்சுக்குவேன். இது வந்து பச்சை மிளகாய். இது வச்சு 2 மாதம் இருக்கும். இப்போ தான் மெதுவாக தான் வருது. இது கொஞ்சம் ரொம்ப அடர்த்தியாக இருக்குது. கொஞ்சம் வளர்ந்தோடனே இதை பிடுங்கி நாற்று வேறு தொட்டியில் வைக்கணும். இது வந்து டேபிள் ரோஸ், நல்ல இளம் ரோஸ் கலரில் பூ வரும். ரொம்ப ஈஸி இதை வைக்கிறது, நடுறது. இந்த மாதிரி தண்டை பிடுங்கி வச்சாலே உடனே வந்துடும். இது தக்காளி வந்து சாயமாக இருக்கிறதுக்காக இதில் கட்டி வச்சுருக்கிறேன். தக்காளி எல்லாம் பிஞ்சாக இருக்குது. இது தக்காளி பூ மேலே வந்து இருக்கிறது. அதை க்ளோஸ்அப்பில் காமிச்சோன்னா இந்த பூஜைக்கும் வைக்கலாம். சங்கு மாதிரியே இருக்கும். சங்கு புஷ்பமோட செடி இங்கே இருக்கு. இது வந்து செவ்வந்தி இல்லை சாமந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் செவ்வந்தி பூ அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அதுக்கு இங்கிலீஷில் என்னென்னு பார்க்கணும், எனக்கு தெரியல. இதுவும் ரொம்ப அடர்த்தியாக இருக்குது. விதை போட்டு வந்ததுனால எல்லாம் பக்கத்தில் இருக்குது. அதை பிடுங்கி வேறு இடத்துல நடக்கும். இது நடுறது ரொம்ப ஈஸி. இந்த பூ வந்து அதுலேயே விட்டுட்டோம்னா காஞ்சிடுச்சுன்னா அதுலேருந்து விதை மாதிரி விதை இருக்கும். இது மாதிரி காஞ்சிடுச்சுன்னா விதையாக இருக்கும். அதுலேருந்து எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்தா இதுலேருந்தே வரும். இது இன்னும் காயலை. இது காஞ்ச உடனே இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போட்டோம்னா அது முளைச்சிரும். இதுதான் அது ஸ்ப்ரெட் ஆகிறது. தக்காளி பார்த்தோம். இது கீரை. இந்த கீரை வந்து ரொம்ப ஈஸியாக வளரும். நம்ம பருவநிலை தட்பவெட்ப நிலைக்கு ஒரு குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு வாரம் நம்ம பறிச்சுக்கலாம். இது வந்து பாலக்கீரை. இதுவும் பாலக்கீரை. பாலக்கும் நல்லா வரும். விதை போட்டு வச்சாலும் சரி, இது கட் பண்ணி வச்சாலும் சரி, விதை போட்டு வைக்கிறது ஈஸியாக வரும். இதுவும் அரைக்கீரை. அப்புறம் இது வந்து கத்திரிக்காய் பார்த்தா இது வெள்ளை கத்திரிக்காய். இது ஆனால் பூ வந்து ஒரு மாதிரி வயலட் கலரில் இருக்கும். சொல்லி இது வந்து இது விதை போட்டு வச்சாலும் சரி, இல்லைன்னா நாற்றும் சில பண்ணையில் வைப்பாங்க. நாற்று வாங்கி வச்சது ஈஸியாக இருக்கும். இது துளசி. இது வந்து மல்லிகை. மல்லிகை சீசன் வந்து நல்லா பூக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். இது வந்து ஓமவல்லி வச்சா பூச்சி எல்லாம் வராது. அதே மாதிரி நமக்கு தொண்டை கரகரப்பு கோல்டெல்லாம் இருந்துச்சுன்னா இதை பறித்து ஹாட் வாட்டரில் சுடுதண்ணியில் வச்சு நம்ம ஆவி பிடிப்போம். இது மணி பிளான்ட்டு. ரொம்ப ஈஸியாக வளரும். பச்சையாக இருக்கிறது. இது ரொம்ப டென்ஸாக வளர்ந்துச்சு. இது கட் பண்ணி நம்ம ரொம்ப டென்ஸ் ஆகிடுச்சு. இது செடி அவரைன்னு சொல்லுவாங்க. அவரையில் கொடியாகவும் வரும், செடியாகவும் வரும். இது செடி அவரை. இவ்வளோ உயரத்துலேயே காய்க்க ஆரம்பிச்சிச்சு. இது அவரை பூ. இது அவரை காய்க்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா பூச்சி வராமல் பார்க்குறது தான் பெரிய வேலை. இல்லை இதுலாம் பூச்சி வர ஆரம்பிச்சிச்சு. இது ஓமவல்லி. இது பச்சை மிளகாய். இதுவும் விதை போட்டு வச்சது, அதனால் அடர்த்தியாக நிறைய வந்துருக்குது. இதை கொஞ்சம் பெருசாக வந்தோடனே பிடிங்கி வேறு இதில் நட்டு வச்சுருக்கோம். இதுவும் மிளகாய், பச்சை மிளகாய். இது அடுக்கு மல்லின்னு சொல்லுவாங்க. அடுக்கு மல்லி. இந்த மல்லிகைப்பூவில் ஒன்று பார்த்துருக்கோம். நல்ல இயற்கையான வாசனை வரும். இதில் கெமிக்கல்லாம் நம்ம போட மாட்டோம். அதனால் நல்ல வாசனை வரும். இதுவும் செடி அவரை. செடி அவரைக்காய் காய்ச்சது. இதுவும் செடி அவரை.
காய் இருக்குது. ஸோ இது ஒரு கயிறை கட்டி இதுலேயும் படர விடுறோம். ஓமவல்லி, இது ஒரு தக்காளி, இதுதான் வாழை. இது வந்து முதல்ல மாடி தோட்டத்தில் வாழை வச்சா எப்படி இருக்கும்னு முயற்சி பண்ணுறோம். முதல்ல ஒரு மண் தொட்டியில் இருந்தது, அப்போ நல்லா வளர்ந்தது. அதுக்கப்புறம் நிறைய மண் வேணும்னு சொல்லி இந்த பிளாஸ்டிக் தொட்டியில் போட்டோம். அதுவும் அந்த பிளாஸ்டிக் தொட்டிக்கு அவ்வளோ வளர்ச்சி சரியில்லை. பார்த்தா இப்போ ரொம்ப ஒல்லியாக இருக்குது இந்த மரம். எனவே எவ்வளோ தூரம் வருதோ மரத்துக்கு பார்த்துட்டு. இதுவும் முருங்கை. முருங்கை இது ஒரு ஆள் வயரத்துக்கு வச்சுட்டு நமக்கு எப்போது தேவையோ அப்போது கீரையை மட்டும் வச்சுக்குவோம். பூக்காது, காய்க்கவும் இல்லை. இது தக்காளி. தக்காளி வந்து இப்போதைக்கு ஒரு காய் காய்ச்சிருக்குது. எவ்வளோ. இதுவும் ஓமவல்லி. இது வந்து காலிஃப்ளவர். இதுதான் நம்ம ஸ்பெஷாலிட்டிங்க. நம்ம வச்சு பார்க்குறோம். இது வரைக்கும் காய்ச்சதில்லை, முயற்சி பண்ணுறோம். எப்போ வருமோ வரட்டும். இது வந்து கொத்தமல்லி. இந்த கொத்தமல்லி வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம முயற்சி பண்ணி இப்போ தான் வருது நம்மளுக்கு. ஸோ இப்போ என்ன லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிச்சிக்கன்னா, கொத்தமல்லி விதையை போடுறதுக்கு முன்னாடி ஒரு நாள் அதை தண்ணியில் ஊற வச்சுட்டு அப்புறம் அடுத்த நாள் அதை எடுத்து விதைச்சோம்னா நல்லா வருது. இதுவும் முருங்கை. இது தக்காளி. தக்காளி ஒரு உயரத்துக்கு வந்தவுடனே அது சாய ஆரம்பிச்சிடும். அதனால் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்போர்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும். இது வந்து இதுவும் மல்லி மொட்டுலாம் வரும், மதுரை மல்லிகை. அது வந்து மின்ட் என்ன சொல்லுவாங்க தமிழில், புதினா பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி வைக்கிறது. புதினா கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போதும் அதோட தண்டு மட்டும் பிடுங்கி நட்டு வச்சா உடனே வந்துடும். ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹெல்த்தி ஆல்சோ. அது இந்த தொட்டி பார்த்தோன்னா இது பெருசு, உயரம் கம்மி, ஆனால் அகலம் ஜாஸ்தி. 2 அடி அகலம், ஒரு 1/2 அடி தான் உயரம். ஸோ அது போதும். இது கிட்டத்தட்ட 2.5 வருஷம் வந்துருக்குது இந்த மண்ணும் இந்த தொட்டியும். புதினா வச்சு நாங்கள் வேண்டியப்பெல்லாம் நாங்கள் வச்சுக்கோம். இதையும் இதான் அகலம் உயரம். இப்போதைக்கு இது புல்லு தான் இருக்குது. இதை எடுத்துகிட்டு வேறு ஏதாவது போடும். அப்புறம் இது வந்து பூசணி அப்படின்னு நினைக்கிறோம். பூசணி இல்லைன்னா சுரை ஏதோ ஒன்று. இது வெங்காயம், ஸ்ப்ரிங் ஆனியன் சொல்லுவாங்க. இதான் வெங்காயம் இது கீழே இருக்கணும். இங்கேயும் வெங்காயம் போட்டுருக்கோம். அது வந்து அரைக்கீரை. இது வந்து பேர் வந்து சிலோன் சம்திங். இன்னும் முருங்கை, அரைக்கீரை, தக்காளி. இதாங்க, இது வந்து பசலைக்கீரை. பசலை வந்து ரொம்ப ஹெல்த்தி, மருந்துக்கும் யூஸ் பண்ணிக்குவாங்க. இதில் விதையும் பார்த்தீங்கன்னா கருப்பாக வளரும். இது அப்படியே சாப்பிடலாம். இந்த விதையை நட்டுச்சாலும் உடனே அந்த கீரை வந்துடும். நிறைய தண்ணியெலாம் தேவையில்லை. அதுவும் பசலை நல்லா வளரும். இந்த இலை நல்ல ஃப்ளஷியாக இருக்கும், திக்காக ஃப்ளஷியாக இருக்கும். சமைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அரைக்கீரை இங்கேருந்து வந்துருக்குது. இந்த இலையை சாப்பிட்டு பார்த்தாலே இந்த நவாப்பில் டேஸ்ட்டு வரும். இதுவும் மல்லிகை. இது வந்து முல்லை. இது முல்லை செடி. இந்த முல்லை பூத்தா எப்படி இருக்குன்னு அங்கேருந்து காமிக்கலாம். அந்த வெளியே தெரியுது இல்லையா, அதான் முல்லை. இல்லை இங்கே இருக்கு. இதெல்லாம் முல்லை இருக்கு.
தெரியுது தெரியல. இது மல்லிகை, இது லெமன், எலுமிச்சை. ஒரு தொட்டிக்குள்ளே எலுமிச்சை எவ்வளோ இது வந்துருப்பார். கிட்டத்தட்ட 2 வருஷம் வளர்ந்துட்டு இருக்குது. ஒரு ஃபன்னுக்காக வச்சுருக்கிறோம். தரையில் வச்சா நல்லா வளரும், இதை விட நல்லா வளரும். ஏதோ ஒரு தடவை சின்ன காய் காய்ச்சிது, அதுக்கப்புறம் அந்த காய்க்கலை. இது துளசி. இதில் வர்ற விதையை வச்சுட்டு இதுலேயே மூடி விட்டால் நிறைய வந்தது. ஸோ இதுவும் ரொம்ப அடர்த்தியாக இருக்குது. ஸோ ஒரே தொட்டிக்குள்ளே நிறைய இருக்குது. இது முள்ளங்கி. இதுவும் ஒரு யூனிக். இது இப்போ பார்த்தா முள்ளங்கி இதெல்லாம் இலை, கீழே பார்த்தா முள்ளங்கி வளர்ந்துருக்குது. இந்த கிழங்கு. இது வெண்டை. இது கடுகு. கடுகு பார்த்தா நல்லா உயரமாக இருக்கும், பூவெல்லாம் நல்லா மேலே இருக்கும். இதுவும் அரைக்கீரை. இதுவும் முள்ளங்கி. முள்ளங்கி பார்த்தோம் கீழே நல்லா பெருசாக வந்துருக்கு. அதான் இது வெண்டை. இது கத்திரி.